வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மிருதுவான பட்டூரா தான் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு பூரி மாதிரியே இருந்தாலும் வித்தியாசமான சுவையில் இது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு, 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் அளவு ரவை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர், 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 3/4 கப் அளவுக்கு கொஞ்சம் சூடான தண்ணி. 3/4 கப் தண்ணியே சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பூரிக்கு பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். மாவு பிசைஞ்சிட்டோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் மிருதுவாக இருக்கும். ரெண்டு மணி நேரம் மூடி வச்சுருந்தோம். மாவு நல்லா சாஃப்டாக ஆயிருக்கு. இதை மறுபடியும் ஒரு தரம் நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்து உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 பட்டூரா வரும். கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். இதையும் மாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். பூரி தேய்க்கிற மாதிரியே தான் இதையும் தேய்க்கணும். சுலபமாக இருக்குங்கிறதுக்காக நான் மாவு தூவி தேய்க்கிறேன். நீங்கள் எண்ணெய் தடவி தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும்போது திட்டு திட்டாக இல்லாமல் ஈவனாக தேய்க்கணும். இதில் ஒட்டி இருக்கிற மாவு உதிர்றதுக்காக 2 கையாலையும் 2-3 தரம் பிரட்டி விட்டோம்னா லேசாக உதிர்ந்துடும். நான் ஏற்கனவே ஹை ஃப்ளேமில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். போட்ட பிறகு எல்லா பக்கமும் லேசாக அழுத்தி விட்டால் போதும். நல்லா உப்பி வந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். பார்க்கவே அழகாக நல்ல மிருதுவான பட்டூரா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பட்டூராவை சன்னா மசாலாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இங்கே கர்நாடகா ஸ்டைலில் பொட்டேட்டோ சாகு செஞ்சுருக்கேன். அதுவும் பிரமாதமாக இருந்தது. இந்த பட்டூராவுக்கும் பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான அந்த பொட்டேட்டோ சாகு தான் அடுத்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட நான்வெஜ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.